கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களின் தெய்வமே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மறவாதவரே மெய் துதிக்கிறோம். அப்பா நல்லவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே மக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்தரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை சமாதானமாய் மாற்றுவதற்காக ஆண்டவரே தண்டனைகளை ஏற்றுக்கொண்டவரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா பரிசுத்தரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே மெய் நன்றியோடு மெய் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய துக்கங்களை சுமந்தவரை மெய் துதிக்கிறோம். அப்பா எங்களுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டவரை மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரை மெய் துதிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா எங்களுக்காக முள்முடி தாங்கினீரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டவரை மெய் நாங்கள் துதிக்கிறோம். அப்பா எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவை பரியந்தம் சென்று அப்பா உம்முடைய முழு இரத்தத்தையும் சிந்தி ஆண்டவரே பலியாண்டவரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு பெரியது ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஆண்டவரை எல்லா விதமான ஆண்டவரை வாழ்க்கை நல்லங்களில் ஆண்டவரை உயர்த்துவதற்காக தரித்திரமானவரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே சிலுவை சுமந்தவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களோடு கூட இருப்பவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மெய் துதிக்கிறோம். அப்பா மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி நன்றி. ஆவியானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். மெய் நன்றியோடு மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். அப்பா முள்முடியை தாங்கினவரே மெய் துதிக்கிறோம். அப்பா எங்களுக்காக தரித்திரமானீரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக எல்லா விதமான ஆண்டவரே உம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி அப்பா எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே மெய் நாங்கள் துதிக்கிறோம். அப்பா மெய் நன்றியோடு மெய் நாங்கள் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆணிகள் ஆண்டு கைகள் ஆணிகள் அடையப்பட்டவரே மெய் துதிக்கிறோம். அப்பா மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். மெய் ஸ்தோத்திரம். அப்பா பரிசுத்த ராஜனை மெய் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை ஏங்கி நின்றார். கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை ஏங்கி நின்றார். அந்த பிள்ளை
எங்களுடைய பாவங்களுக்காக பலியானவர் அப்பா, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவை பரியந்தம் சென்றவர் அப்பா. நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தரித்திரமான கோலம் அடித்து ஆண்டவரை எல்லா விதமான அவமானங்களை ஏற்றுக்கொண்ட ஒரே தெய்வம் நீங்க மாத்திரம்தான்ப்பா. ஆண்டவரை நீங்க எங்க மேல வைத்திருக்கிற உங்களுடைய அன்பு அளவற்றது ஆண்டவரே அப்பா. உங்களுடைய அன்பு ஆண்டவரே எவ்வளோ பெரியது என்பது ஆண்டவரே அந்த சிலுவையில வடிகிற ஒவ்வொரு இரத்தத்தின் மூலமாய் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக. எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க பாதுகாப்பு அழைத்து வாங்க. உங்க வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளேயே ஆளுகை செய்வதாக. ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் ஏற்றங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து ஜபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 77வது பாடல். இயேசு சுமந்து கொண்டாரு, இனி நான் சுமக்க தேவை. பாடலை நம் கரங்களை தட்டி நாம் பாடும். இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் சுமந்து
சங்கீதத்தில் 79வது பாடல். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே சோதரிப்பே. பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே சோதரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே சோதரிப்பே. அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு
பாவங்களுக்காக முள்முடியை ஏற்றுக்கொண்டு சிலுவை சுமந்த ஒரு தெய்வம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே என்னை பின்பற்ற வேண்டும், எனக்கு பாத்திரனாய் இருக்க முடியாதுன்னு சொன்ன தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மை பின்பற்றி நடக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்றுகிற அந்த பாக்கியம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உலக காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களா எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே மரண பரியந்தம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றின தேவன் ஆண்டவரே. நாங்களும் உம்முடைய சித்தத்தை எங்களுடைய மரண பரியந்தம் நிறைவேற்ற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னா உலகமின் பின்னா சிலுவை முன்னா
சிந்தினவர், எங்களுக்காக சிலுவையை சுமந்தவர். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அந்த இரத்தத்தை சிந்தலைனா நாங்கள் இன்னும் அந்த பாவத்துக்குள்ளதான்ப்பா வாழ்ந்துருந்துருப்போம். ஆண்டவரே, முழு இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி சிலுவையை சுமந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் கூலமாய் போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் கூலமாய் போனதையா, பாரமான சிலுவையே
விட்டு கொடுக்காமல் ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளில் எங்களை யோசித்து எங்களை நேசித்து எங்களுக்காக ஜீவனை தந்து ஆண்டவரே பலியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த மரணத்தின் நேரத்தில் கூட ஆண்டவரே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவர் நீர் ஆண்டவர் அப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்து ஆண்டவரே எங்களுக்காக பலியான ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களா, உம்முடைய விருப்பத்தின்படி வாழ்கிறவர்களாய் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களா, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நடத்துங்க, எங்களோடு கூட நீங்கள் பேசுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் இந்த நாளில் அவருடைய மரணத்துக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நம்மளை கொஞ்ச நேரம் ஆராதிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிப பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே துதிச்சுட்டு நம்ம அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நம்ம கடந்து செல்லுவோம். அப்படியே சொல்லுங்க. ஆமென். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சொல்லுங்க. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சொல்லுங்க. வருந்தி நுழைய முயன்றிடுவோம். வருந்தி நுழைய முயன்றிடுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைய பாடுகள் இருக்கும், நிறைய இக்கட்டுகள் இருக்கும். ஆமா, இந்த அப்பா எழுதுகிறப்போ இந்த பாடலை அவர் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, இந்த பாடுகள் எல்லாத்தையும் தோள் மேல நம்ம என்ன செய்யணுமா? தூக்கி சுமந்துக்கிறணுமா? தூக்கிக்கிறணும். அதை சுமந்த உடனே இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சிலுவை சுமக்கிறது மாதிரி என்ன செய்யும்? இப்படி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நமக்குன்னு உரிய சிலுவையை நாம இப்படி தூக்கி இப்படி வச்சுட்டு, ஆமா, முன்னாடி போறது யாரு? இயேசு போகிறார். ஆமென். அவர் எப்படி போறாராம்? இந்த சிலுவையை தூக்கி தோள் மேல வச்சிடறாராம். வச்சுட்டு தூக்க முடியல அப்படின்னு சொல்லி ஐயோ அப்படின்னு போகல. அவர் போறது எப்படி போறாராம்? சிலுவை சுமந்து இயேசுவின் பின் எப்படி போகணுமா? சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நம்ம வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நம்ம வீட்டுல நிறைய இக்கட்டுகள் இருக்குது, நிறைய என்ன சொல்ல முடியாது, வாழ கூட என்னால முடியலைங்க, அந்த அளவு பிரச்சனை இருக்குது. அப்படின்னாலும் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற நாம என்ன செய்யணுமா? இதை தூக்கி தோல்ல சுமந்துட்டு அவர் முன்னாடி போறதுனால இந்த பாரம் எனக்கு பாரமா தெரியல, அவரை பார்த்துக்கிட்டே போறதுனால இந்த பாரம் எனக்கு எப்படி இருக்குது? இலகுவா இருக்கு. அல்லேலூயா. அதனால இந்த பாரத்தின் மேல இவருடைய கண்ணு போகலையா. இவர் எதனாலதான் கண்ணு போகுதா? சிரிச்சுக்கிட்டே. ஆமே, அப்பா போறாரு முன்னாடி, எங்க ஆண்டவர் போறாரு முன்னாடி, அவரே பார்த்துக்கிட்டே போனா போதுங்க, எனக்கு இந்த பாரம் எனக்கு ஒரு பெரிய பாரமா என்ன செய்யல. சொல்லுங்களே. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். போடுங்க. ஆமே. இடுக்கமான வாசல் வழியே கைகளை தட்டி பாடுங்க. எப்படி போகணுமா? இடுக்கமான வாசல் வழியே. நல்ல கைகளை தட்டி, நல்ல கை தட்டி பாடுங்களேன். வாழ்வுக்கு செல்லும் வாசல் எப்படியா? இடுக்கமானது. பாடுவோமா? இடுக்கமானது. பரலோக
இப்படிலாம் சிலுவையை தூக்குறாங்களா? இப்படிலாம் பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் அவங்கள அனுபவிக்கிறாங்களா? அவங்கெல்லாம் இப்படி தெரியுறாங்க. அது மாதிரி நம்ம தெரிஞ்சானேன்னு சொல்லி நினைக்கிற நபர்களுடைய பயணங்கள் எப்படி இருக்குன்னா விசாலமான பாதை. இதுல நிறைய பேர் போறாங்க, நிறைய பேர் பயணிச்சுட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுது இந்த குறுகலான வழியில போறது கொஞ்சம் பேரா. இவங்க எப்படி போறாங்கன்னா தன்னுடைய சிலுவையை தானே தோல்ல தூக்கி சுமந்துக்கிட்டு நமக்கு முன்னாடி சுமந்தாரு அவரை பார்த்துக்கிட்டே இவங்க பயணிச்சு போறாங்க. அல்லேலூயா. ஆமா, நான் அடிக்கடி தனிமையா பாடுகிறப்போ இந்த பாட்டை சிரிச்சுக்கிட்டே பாடுவேன். ஆமென். அது சிரிச்சுக்கிட்டே பாடுறதுனால நமக்கு என்ன வந்துடும்னா, சொல்லுங்க, அழுகையோட சிரிப்பு வரும். எப்படி வரணும்? அழுகையோட ஒரு சிரிப்பு நமக்கு என்ன செய்யும்? அல்லேலூயா. வாழ்வுக்கு செல்லுகிற வாசல் இடுக்கமானது. ஆமென். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நாம சுமக்கிற இந்த சிலுவையை விட பல கோடிக்கணக்கான மடங்கு பாவங்களையும் பாரங்களையும் சிலுவையில சுமந்து என்ன செஞ்சிட்டார்? ஆமா, அல்லேலூயா. அவரு சுமந்ததுல 1% கூட நம்ம இப்ப சுமக்கல, தூக்கல. ஆனாலும் தூக்கிட்டு போறோம். அல்லேலூயா. இதுவே நமக்கு ஒரு பெரிய, ஆமா, அல்லேலூயா. ஆனாலும் இந்த பாரங்களை நாம் பார்க்காம நமக்கு முன்னாடி போற இயேசுவை பார்த்தீங்கன்னா இந்த பாரம் நமக்கு பாரமா தெரியாது. கைத்தட்டுங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம பார்க்கிற இந்த உலகம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? இல்லாம போயிடும். நம்ம பார்க்குற இந்த உலகம், நாம பார்க்குற மனுஷங்க, நாம பார்க்குற வீடுகள், நாம பார்க்குற பணங்கள், நாம பார்க்குற நகைகள், இதெல்லாம் இல்லாம போயிடும். அல்லேலூயா. நிலையான ஒரு வீடு நமக்கு இருக்குது. அங்கே போகணும்னா இப்படி தூக்கிட்டு தான் நம்ம போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இடுக்கமாவும் இருக்கும், இந்த சிலுவையை சுமக்கிறது மாதிரி இருக்கும், சிரிச்சுக்கிட்டே போகணும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு பாஸ்டர் அழகா சொல்லி கொடுத்தார். பின்னாடி ஒருத்தன் முதுகுல ஓங்கி ஒரு கத்தியை வச்சு குத்துறான், முன்னாடி ஒருத்தர் பிரச்சனையோட வந்து நிற்கிறார். இந்த வழியோட இவர் என்ன செய்யறாரு? அவருக்கு ஆறுதல் சொல்றாரு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய. அல்லேலூயா. சொல்லுங்க, பின்னாடி வலிக்கும், முன்னாடி என்ன வரும்? ஆறுதல் வார்த்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நாம சுமக்கிறது ஒரு பெரிய சுமையா இருக்கும், ஆனா மற்றவங்களை ஆறுதல் படுத்துறோம் பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கைத்தட்டி நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல கையை பிடிங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த உலகத்துல நாம பார்க்குற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்க கொஞ்ச காலம் தாங்க. சொல்லுங்க, இது நிலையானது இல்லை, நிரந்தரமானது இல்லை. அல்லேலூயா. நாம பார்க்குற இந்த பிரச்சனைகளை விட சொல்லுங்க இணை இல்லாத, ஈடு கூற முடியாத ஒரு சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சியை ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம்? நாம அங்கே பார்க்க போறோம். அல்லேலூயா. நாம இப்ப சுமக்கிற இந்த சிலுவை எல்லாம் தூக்கி ஆண்டவர் வீசிடுவார். அல்லேலூயா. அங்க ரொம்ப ஃப்ரீயா ஆண்டவர் சமூகத்துல விளையாண்டுகிட்டு இருப்போம். அல்லேலூயா. சந்தோஷமா இருப்போம், மன மகிழ்ச்சியா இருப்போம். ஆமென். அதற்காகத்தான் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்தார், சிலுவையில தொங்கினார், நம்மளை மீட்டெடுப்பதற்காகவே கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். கைகளை தட்டி பாடுங்க. அவ்வளவுதான். இடுக்கமான, நல்லா கை தட்டி பாடுங்க. நல்லா அப்பே வருந்தி நுழைய முயன்றிடுவோம், வருந்தி நுழைய முயன்றிடுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கும் நாளைய தினத்தில் இதே நேரத்தில் நமக்கு ஆராதனையானது நடைபெறும் என்பதை நான் உங்களிடத்தில் அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினத்தில் நாம் ஒரு சண்டே சர்வீஸ் போலவே இங்கே என்ன செய்யும், நாம் ஆராதனையை நாம் நடத்துவோம். அதனால் தயவாய் நீங்கள் ஒரு ஆராதனையில் கலந்து கொள்கிற விதங்களோடு கூட நீங்கள் சீக்கிரமாய் வரும்படி நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நாளைய தினத்தில் நம்ம அந்த உயிர்த்தெழுதலுக்குரிய கர்த்தருடைய நிலைகளை நம்ம பிரசங்கிப்போம். அதற்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லா காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா.
நாளைக்கு மறுநாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறப்போ கண்டிப்பாக எல்லாருமே உறுதிக்கோட்டையில் இருக்கிற சர்ச்சுக்கு நீங்கள் ஆராதனைக்கு வரும்படி நான் உங்களிடத்தில் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நிறைய நீங்கள் காலையிலேருந்து டிவியில் பலருடைய ஆராதனைகளை நீங்கள் கேட்டுக்கலாம். ஆமென். இந்த நாட்களில் பாடுகளை குறித்து நிறைய காரியங்களை நீங்கள் காதார கேட்குறப்போ சில காரியங்கள் உங்களுக்கு எப்படியா இருந்திருக்கும், புதுமையாக இருந்திருக்கும். சில காரியங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், சில சூழ்நிலைகளில் வருஷம் ஒரே காரியத்தையே நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம். ஆமென். அடுத்த நல்ல கவனிங்க. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்னோட கூட பேசின சில வார்த்தைகளை உங்ககிட்ட பேசிட்டு நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 49வது வசனத்தையும் 50வது வசனத்தையும் யாராவது ஒருத்தர் சத்தம் அப்படி எடுத்து வாசிங்க. லூக்கா 12வது அதிகாரம் 49 50வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆயிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. நல்ல கவனிங்க. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நுண்ணிப்பா இந்த வார்த்தைகளை நீங்க கவனிங்க. இது உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஆமென். கவனமா நீங்க கவனிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இவர் அழகா சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிற அந்த காலகட்டங்கள்ல அவர் சொல்றாரு, எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்கிற நோக்கத்தை அவர் என்ன செய்தார், அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் பேசினதோட நிப்பாட்டி இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு வார்த்தையை அவர் உச்சரிக்கிறாரு, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அல்லேலூயா. இவர் சொல்லுகிறப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிலுவைக்குள்ள நான் பயணிக்க வேண்டியது இருக்கிறது, பாடுகளுக்குள்ள நான் பயணிக்க வேண்டியது இருக்கிறது, மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, அதற்கடுத்து நான் உயிர்த்தெழுதலை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த காரியங்களுக்கு பிறகுதான் நான் ஒரு பெரிய அக்கினியை இந்த உலகம் முழுவதும் நான் பார்க்க போறேன் என்கிற வார்த்தையை அவர் என்ன செய்கிறார். நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் தேவனுடைய அக்கினியை வெளிப்படுத்த வேண்டுமானால் இந்த சிலுவை மரணத்தின் வாயிலாக, இயேசு பிரவேசித்த வாயிலாக நாம் பிரவேசிக்காம, நாம் ஒரு பெரிய வல்லமைய, நாம் ஒரு பெரிய அக்கினிய, நாம் ஒரு பெரிய வெளிச்சத்தை இந்த தேசத்திலேயோ நமக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ சமுதாயத்துக்குள்ளேயோ கொண்டு வர முடியாது. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த நிலைகளெல்லாம் நீங்கள் அறிந்தால் நல்லா இருக்கும். ஆமென். நீங்க அதுல நிறைய காரியங்களை அவரை பிடிச்சிட்டு போறாங்க. கெத்செமனில அவர் ஜெபிக்கிறார். நிறைய காரியங்களை வேதத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். சில பாயிண்ட மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின புஸ்தகத்தை வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. 16வது அதிகாரம் 21 இருந்து 25 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். 16வது அதிகாரம் 21 இருந்து வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். ரொம்ப முக்கியம் பாருங்க. கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, இயேசு கிறிஸ்து திரும்பி பேதுருவை பார்த்துட்டு சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், நல்ல கவனிங்க, ஏற்றவைகளை சிந்திக்கல, நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற, ரொம்ப முக்கியமான வசனம், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதல் பாயிண்ட் நீங்க எழுதி கொள்ளுங்க. யாரு ஒருத்தவங்க இயேசு கிறிஸ்துவை போலவே தேவனுடைய வல்லமையையோ அக்கினியையோ மகிமையையோ வெளிச்சத்தையோ வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முதல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க தன்னை தானே முதல்ல வெறுக்கிறவர்களாய் அவர்கள் என்ன செய்வாங்க.
இல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். இங்க பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. இவர் பாடுபட போறதை குறித்து அவங்ககிட்ட வந்து செய்தியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப பேதுரு தனியா கூட்டி போய் சொல்றாரு, இதை பேசக்கூடாது, இப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து பேதுருவின் இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பின்னாக போய் சாத்தானேன்னு சொல்லி விரட்டி விடுறாரு. அதுக்கடுத்து சொல்லுகிறார், தன்னை தானே ஒருத்தன் வெறுக்காவிட்டால் இந்த அக்கினியை ஒருத்தன் வெளிப்படுத்த முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், முதல்ல நீங்க சிலுவை மரணத்தின் வாயிலாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் முதல்ல உங்களை நீங்களே வெறுக்கக்கூடியவர்களாய் நீங்க இருக்கணும். அல்லேலூயா. சில சூழ்நிலைகள்ல நீங்க சினிமாவை வெறுக்கணும், சில சூழ்நிலைகள்ல நீங்க செல்போனை வெறுக்கணும், சில சூழ்நிலைகளை பாவத்தை வெறுக்கணும், சில சூழ்நிலைகள் ஆபாச ஆடைகளை வெறுக்கணும், சில சூழ்நிலைகள் ஆபாசத்துக்குரிய நகைகளை வெறுக்கணும், சில சூழ்நிலைகள்ல பாவத்துக்குரிய எல்லா காரியங்களையும் நீங்க வெறுத்தாகணும். அல்லேலூயா. தன்னை தானே ஒரு மனிதன் வெறுக்காவிட்டால் அந்த மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள்ல செயல்பட முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை தானே வெறுக்கிறவனா இருக்கணும், தன் சிலுவையை சுமக்கிறவனா இருக்கணும். இந்த மாதிரி செயல்படுகிறவனால மட்டும்தான் அக்கினியை வெளிப்படுத்த முடியும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அதனாலதான் அப்படி பாடணும் நம்ம. இப்போ சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த பாடுங்களே, பாடி பாருங்களே. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சொல்லுங்க அப்படியே. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சாரா? வீட்டை விட்டுட்டு வான்னு சொன்னாரா? நாட்டை விட்டுட்டு வான்னு சொன்னாரா? சொந்தங்களை விட்டுட்டு வான்னு சொன்னாரா? எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு தகுந்தது மாதிரி எல்லாத்தையும் வெறுத்துட்டு வந்தாரா? வரலைங்களா? அல்லேலூயா. கர்த்தர் எந்தெந்த காரியத்தை செய்ய சொன்னாரா இதை செஞ்சாரா? எங்க உட்கார சொன்னாரா இங்க உட்கார்னாரா? எங்கே பிரயாணப்பட்டு போச்சனாரா இங்க போனாரா? அப்போ ஆபிரகாம் தேவன் சந்தித்த அந்த நாள்ல இருந்து தேவனுக்காக, தேவனுடைய அன்புக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு, செயல்படுவதற்கு, வெறுப்பதற்கு அவர் எந்த நிலையிலையும் ஆயத்தம் உள்ளவரா என்ன செய்வார்? அல்லேலூயா. அப்போ ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, யாரு இந்த உலகத்துக்குரிய காரியத்தை வெறுப்பார்கள் அப்படின்னா தேவனை நேசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை வெறுக்கிறவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. உலகத்துக்குரிய பாவத்தை வெறுத்து பாருங்க, தேவனை நேசிக்கிற நேசத்தின் அன்பின் ஆழம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. இந்த பாவத்துக்குரியது, இச்சைக்குரியது, தேவனுக்கு விரும்பத்தகாதது, பிசாசுக்கு உரியது, இது எல்லாத்தையும் நீங்க வெறுத்து பாருங்க, தேவனுடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்றோம் இல்லையா, அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்றோம்ல, இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு வாழ்க்கையை பாருங்க. தன்னை வெறுக்கிறவர்கள் தேவனை நேசிக்கிறவர்களா இருந்திருக்காங்க. அல்லேலூயா. தன்னைத்தானே வெறுக்கிறவர்கள். அல்லேலூயா. நீங்க வேதத்துல பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அரசாங்க வேலையை விட ஆண்டவர் மேல வச்சிருந்த நேசத்தினால நீ வேலை கொடுத்தா கொடுக்காட்டினா போ, ஆனா இந்த காரியத்துல நாங்க எப்படி என்ன செய்வோம்? நீங்க தானியேலை பாருங்களேன், அந்த நாட்டுக்கு உள்ள நுழையும் போதே ஒரு வைராக்கியத்தோட உள்ள நுழைகிறாங்க. இந்த ராஜாவினுடைய போஜனம் எப்படி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்படி வேணாலும் டேஸ்டா இருந்துட்டு போதியா, ஆனா நாங்க அதை என்ன செய்ய மாட்டோம்.
அல்லேலூயா. இப்ப நீங்க தேவனை நேசிக்கிற அந்த நேசத்துக்காக எதை வேணாலும் வெறுப்பதற்கு, எதை வேணாலும் விட்டு விடுவதற்கு இவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாயிருந்தார். அல்லேலூயா. இந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து பிதாவை நேசிக்கிற அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த பூமியில எல்லாத்தையும் அவர் வெறுத்தவராய், சிலுவை மரத்துக்கு முன்னாடி 2 கையை விரிச்சவராய் அவர் என்ன செய்கிறார்? ஆமென். அல்லேலூயா. இங்க எலிசாவை பாருங்க. எலியா போய் கூப்பிடுகிறார். எலிசாவை கூப்பிட்ட உடனே என்னதான் செய்யறாரு? மாட்டை வெட்டினாரு, கலப்பைய ஆமா ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம போட்டாரு. எல்லாத்தையும் வெட்டி தீயா வச்சு எரிச்சு கறியா சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடை போட்டுட்டு, நான் இதை பின்னிட்டு பார்க்க மாட்டேங்க, இதை நான் வெறுத்துட்டேங்க, நான் ஆண்டவரோடு கூட பயணிக்கிறேங்க, இந்த ஊழியத்தினுடைய நிலையில போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சார்? நீங்க வேணா பேதுருவினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் வசனம் அழகா சொல்லியிருக்கோம். அந்த வலைகளை விட்டு விட்டு எப்படி வந்தாங்களாம்? அப்போ வலை அங்கேயே இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? அதனாலதான் மறுபடியும் போய் எதை பிடிச்சிக்கிட்டாரு? அந்த வலையை போய் என்ன செஞ்சுக்கிட்டாரு? அல்லேலூயா. இப்போ நீங்க செபதேயுவின் குமாரன் அவர்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த படகுல விட்டு படகை என்ன செஞ்சிருக்காங்க? அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ படகு என்ன செஞ்சு இருந்துச்சு, வலையும். இதனாலதான் பின்னிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? போய் இருந்த வலையவும் இருந்த படகையும் எடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? அல்லேலூயா. வெறுக்கிறவர்களா இருக்குன்னு சொல்லுங்க. நான் வெறுக்க ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரிய காரியம், பாவத்துக்குரிய நிலைகள், இச்சைக்குரிய காரியம், வேத வசனத்துக்கு புறம்பான காரியங்களை நான் வெறுக்கிறவனாய் நான் என்ன செய்ய? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. ஆமென். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுனா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க. அப்படி சொல்லி பழகுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அரண்மனையில் வாழ்ற வாழ்க்கையை வெறுத்தாரா மோசே? அதனாலதான் கர்த்தர் 20 லட்சம் பேருக்கு மேல வந்த ஜனங்களை என்ன செய்ய வச்சார்? வெறுக்கிறவங்க தான் தேவனை நேசிக்கிறவர்கள். பாவத்தை வெறுக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல தேவனுக்கு விரும்பத்தகாத காரியங்களை வெறுக்கிறவர்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும். ஆமென். முதல் காரியம், இயேசு தன்னை தானே வெறுக்கிறவராய் இருந்தார். முதல் காரியம். அல்லேலூயா. சிலுவை மரத்துல எல்லாத்தையும் வெறுத்துட்டாருங்க. ட்ரெஸ்ஸே இல்லாம தொங்கினவர் அவர். வேணா சொல்லலாம், ஒரு ஒட்டு துணி போட்டது மாதிரி இருக்கலாம். ட்ரெஸ்ஸே இல்லாத நிலையில தொங்க வச்சாங்க. ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்தவர், ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தோல் உடை கொடுத்த ஒரு தேவன் அவர். ஆனா இன்னைக்கு நமக்காக எல்லாத்தையும் இழந்தவராய் நின்றாரு பாருங்களேன். நீங்க புரிந்து கொள்ளுங்க, கர்த்தராகிய தேவன் நம்மளை நேசிக்கிற நேசத்துக்காக எதை வேணாலும் வெறுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தார்ல. பிதாவை நேசிக்கிற நேசத்துக்காக எதை வேணாலும் வெறுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தார் இல்லையா? நானும் என் ஆண்டவரை நேசிக்கிற நேசத்துக்காக எதை வேணாலும் வெறுக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க இல்லையா? சினிமாவுக்கு டாட்டா, சிகரெட்டுக்கு டாட்டா, பாவத்துக்கு டாட்டா. ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? இயேசு ராஜா வந்திருக்கிறார். அந்த பாட்டு தான். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கைகளை தட்டி சொல்லுங்க. அப்படியே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கைதட்டி சொல்லுங்க. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஆர்சியில், சிஎஸ்சியில், டிஎல்சி இந்த மாதிரி திருச்சபைகளில் நம்மள மாதிரி சில இருக்கிற திருச்சபைகள்லையும் வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன வியாழன்? அது பெரிய வியாழன். இந்த வியாழன் இருக்கிற வியாழன்ல என்ன வியாழன்? பெரிய வியாழன். இந்த வெள்ளி புனித வெள்ளி. ஆமாவா இல்லைங்களா? அவங்க துக்கத்தோடு இருப்பாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு இயேசுவை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, வெள்ளிக்கிழமை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, மத்தியானம் 3 மணிக்கு மேலே இறந்துட்டாரு. அதை சனிக்கிழமை ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டாங்க? கல்லறையில் இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன செஞ்சுட்டாரு? இதுதான் வருஷா வருஷம் அவங்க செய்கிறது. நீங்களும் நானும் அப்படி அல்ல. சிலுவையில் அவர் எதை காரியத்தை செய்து முடித்திருக்கிறார்.
அல்லேலூயா. நான் எப்படி அந்த சிலுவையின் வாயிலாக உட்பிரவேசிக்க வேண்டும், என்னுடைய உயிர்த்தெழுதல் என்ன, இதன் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், இந்த புரிதல் நமக்குள்ள இருந்துட்டோம்னாலே போதும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். சிலுவையில் அவர் செஞ்ச இரண்டாவது காரியம் என்னன்னா, மத்தேயு 7:21 தானே, எழுது வாசிங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, நல்ல கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. வாயில பாயாசங்கன்றது வேற, வாழ்க்கையில நடந்து காமிக்கிறது வேற. சொல்லுங்க, எப்படி எப்படி வாயில ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் சோதர ஆண்டவரே நேசிக்கிறேன்பா இப்படி சொல்றது இல்ல, வாழ்ந்து சொல்லுங்க. வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்? சில பேரை பார்த்தீங்களா, வாயிலே என்ன செஞ்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா எங்களுக்கு பெரியம்மா வேணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, என்ன பெரியம்மா குழம்பு வச்ச அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அழகாக சொல்லுவாங்க. அப்படியே சட்டியில் அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சேன்னா அப்படியே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுனேன்னா அவங்க சொல்கிறப்பவே என்ன செஞ்சிடும், ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு நம்ம வீட்டு திருப்தி அடைஞ்சது மாதிரி என்ன செய்யும். ஆமாம். அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம் வாயில் அல்ல வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு பேர் தான் தேவ சித்தத்தை நிறைவேற்றும். ஒரு புள்ள சொல்லுது நம்மள்கிட்ட, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாயிலே சொல்லுது. ஆனால் வாழ்க்கைக்குரிய நிலைகளை நான் சொல்றதை எதையுமே கேட்க மாட்டேங்குதுங்க. அது எப்படி நம்மோட பிள்ளைய நல்ல நிலைகளை நம்ம பிள்ளைகளை பார்க்க முடியும்? பெற்றது நாம. ஆனால் நான் நேசிக்கிறேன்னு வாயில சொல்லுது, ஆனால் நம்ம சொல்ற ஒரு வார்த்தையும் கீழ்ப்படிய மாட்டேங்குது. இதே நிலையில தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல என்ன கேட்கிறார்னா, வாயில அன்பு கூறுவேன்னு பாடாதிய, வாழ்க்கையில செயல்படுத்திட்டு என்ன நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பிதாவினுடைய சித்தத்தை இயேசு முழுவதுமாய் செய்து முடிச்சிட்டு பிதாவினுடைய அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் என்ன செய்கிறார்? இயேசு நின்னாரா? நாமளும் ஒரு நாள் அவருக்கு முன்னாடி போய் நிக்கணும்ல. ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் ஒரு நாள் பிதாவினுடைய வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல போய் என்ன செய்ய வேண்டியது இருக்குது. இதுக்காக அவர் என்னென்னலாம் செஞ்சாரானா, பிதாவினுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருந்த அவரு கீழே வந்து மாட்டு தொழுவத்துக்கு முன்னணியில ஒரு சகோதரிக்கும் ஒரு சகோதரருக்கும் மகனாக அவர் என்ன செய்கிறார்? ஆமென். ஏழ்மையின் ரூபம் எடுத்தாரா? ஏறக்கூடாத கழுதையிலலாம் ஏறி வந்தாரா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இருக்கிறவன் பிடிச்சி பிடிக்கிறான், வந்து பிடிக்கிறப்ப சொல்றாரு, யூதாஸ் கிட்ட சொல்றாரு, சிநேகிதனே, பேர் என்ன சொல்லுங்க, ஃப்ரெண்டு. யாரு காட்டி கொடுத்ததுன்னு பாருங்க. காட்டி கொடுத்தது யாரு? ஃப்ரெண்டு. அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலைகளில் ஒன்றாவே தெரிஞ்சவர் என்ன செய்கிறாரு? ஆமாம், காட்டி கொடுக்குறாரு. காட்டி கொடுத்துட்டு இவர் போய் அங்கிட்டு போய் மறுபடியும் செத்து போயிட்டார். ரெண்டாவது வச்சுக்கிறீங்களே, அந்த அதை வாட்சி பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அந்த காசை கொண்டு போய் மறுபடியும் போய் அந்த வேற பார்கள்ட்ட என்ன செய்கிறாரு? போய் கொடுக்குறாரு. இந்த காசை நான் என்ன செய்ய மாட்டேன், நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொன்ன உடனே நேராக கொண்டு போய் ஆலயத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இவர் என்ன செய்கிறார்? போய் நாண்டு கொண்டு செத்துட்டார். காணிக்கை பெட்டியில் போடலாமான்னு கேட்டால் இது ரத்தத்துக்குரிய காசு, இது என்ன செய்ய முடியாது, போட முடியாதுன்னு சொல்லி ஒரு நிலத்தை வாங்கி அந்த இடத்துல கொண்டு போய் நாள் பறிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த சாப்டர்லாம் நீங்கள் வாட்சி பார்க்குறப்போ உங்களுக்கு வித்தியாசம் உள்ளதாக நமக்கு என்ன செய்யும். நீங்கள் அந்த உள்ள அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நாளையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் உள்ளே வாசிச்சிங்க அப்படின்னா அவர் மரணத்தில் நிறைய காரியங்கள் உள்ளே இருக்கிற அந்தரங்க காரியங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சரி, நம்மளுடைய நிலைகளுக்கு வாங்க. ஆமென். பலவிதமான அவமானங்களை சந்திச்சாரா? கன்னத்தில் அடிச்சாங்களா? ஓங்கி அரைஞ்சாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்களே. எருசலேம் வீதியில ரத்தம் வழிய வழிய சிலுவை தூக்கிட்டு நடந்து போனாரா? அழகா பாடுறோம் இல்லையா? கண்ணத்தீலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றார். கண்ணத்தீலவன் ஆமென் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போ அந்த பிலாத்தும் கை கழுவி ஆண்டவரை
இவர் கெத்செமனேக்கு போறார். கொஞ்ச நேரத்துல இவர் என்ன செய்யறாங்க? கொஞ்ச நேரத்துக்குள்ள இவரை சிறைக்கு கொண்டு போறாங்க. நியாய தீர்ப்பு நடக்க போகுது. மரணத்தை சந்திக்க போறாரு. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் போய் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணா, நம்மள மாதிரி ஆளா இருந்தா எப்படி ஜெபம் பண்ணிருப்பான்? ஆண்டவரே உம்முடைய நாமத்துல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த சிலுவைக்குரிய காரியம் எனக்கு வரக்கூடாதுப்பா, இப்படிதான் நம்ம நினைஞ்சிருப்போம். ஆனா அவர் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இது என்னுடைய சித்தம் இல்ல, உங்க சித்தம், உங்க விருப்பம். என்னுடைய சித்தத்தை நான் இங்க என்ன செய்யல, நான் கொண்டுகிட்டு வரல. இவர் பாருங்க, அவர் மரணத்தினுடைய கடைசி எல்கை வரைக்கும் பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தம், அவருடைய விருப்பம் தான். ஏன் விருப்பம் இல்ல, ஏன் எண்ணம் இல்ல, ஏன் உணர்வுகள் இல்ல, அவருடைய சித்தத்தை மாத்திரம் தான் நிறைவேற்றணும். இந்த நினைப்பு வந்துச்சு பாருங்களேன். அல்லேலூயா. அப்ப நீங்க ரெண்டாவது பாயிண்ட் நீங்க புரிந்து கொள்ளணும். கர்த்தரால் அழைக்கப்பட்ட, கர்த்தரால் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மரணத்துக்கு முன்பாக கூட உங்க வாய் உச்சரிக்க கூடுமானால், உங்க இருதயம் நினைக்க கூடுமானால், உங்க சிந்தை நினைக்க கூடுமானால், நீங்கள் பேச கூடுமானால், அப்பவும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, இந்த இடத்துல கூட நான் பிதாவினுடைய சித்தத்தை, பிதாவினுடைய செயல்களை நான் செய்திருள் இருக்கிறேனா? இதுதான் நம்மளுடைய உணர்வுகளா? என்ன செய்யும்? அல்லேலூயா. சொல்லுங்களே, உங்க விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கமையா. உங்க விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வின் ஆமென் ஏக்கமையா. சொல்லுங்க அப்படி, இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். ஆமென். இதுதானே என் உணவு, நல்லா, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். பாடுங்க. இயேசுயா என் மீட்பரே. ஆமென். இயேசுயா என் மீட்பரே. ஆமென். இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் ஆமென் உயிர் வாழ்கிறேன். அல்லேலூயா. சரி, ரைட். நல்ல கவனிங்க. முதல் பாயிண்ட் என்ன சொன்னோம்? மனப்பாடம் முக்கியம். முதல் பாயிண்ட் தன்னைத்தானே வெறுக்கிறார். இரண்டாவது, பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறார். மூணாவது பாயிண்ட், அவர் ஜனங்களை புரிந்து கொள்கிறார். அவர் என்ன செய்யறாரா? நீங்க லூக்கா 23வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களே. முதல் 7 வார்த்தையில, சிலுவையில தொங்கும் போது சொன்ன 7 வார்த்தையில முதல் வார்த்தை இதுதான், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. சொல்லுங்களேன், என்னவா? சொல்லுங்களேன். சொல்றாங்க எப்படியா? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது. நல்ல கவனிங்க, ஜனங்களை குறித்து இவர் பேசுறாரு. ஆண்டவரே, பிதாவே, இப்படி ஜெபிக்கிறார். பிதாவே, நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேங்கிற நோக்கம் கூட இவங்களுக்கு என்ன செய்யல, உங்களுக்கு தெரியல. நல்ல கவனிங்க, இந்த நோக்கத்தை புரிஞ்சிருந்தாங்கன்னா அதனாலதான் அவர் ஜெபிக்கிறார். நான் செய்யறது என்னதென்று அறியாம அவங்க நினைக்கிறாங்க. இவங்க செய்யறது என்னன்னு இவங்களுக்கு என்ன தெரியல. அல்லேலூயா. நீ பாருங்க, அப்படிப்பட்ட மக்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? பரபாச விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறைன்னு சொல்லியிருப்பாங்களா? நீ யோசிச்சு பாருங்களேன். யாரை விடுதலை செய்யணுமா? கொலைகாரனை விடுதலை செய்யணுமா? திருடனை விடுதலை செய்யணுமா? ஆனா ஒண்ணுமே செய்யாத இவரை சிலுவையில் அறையணுமா? பிலாத்து இந்த காரியத்தை கேட்ட உடனே, இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறப்ப மனைவி ஒரு ஆளை அனுப்பிவிட்டு சொல்லி விடுறாங்க, யோ அந்த மனுஷனுக்கு எதுவும் தண்டனை கொடுத்துறாதையா, இந்த மனுஷன் நைட்டு ஃபுல்லா நான் பெரும்பாடு பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறப்போ எப்படியாவது விடுதலை ஆக்கிடலாம்னு இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நினைக்கிறார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த ஜனங்கள், நீங்க ஜனங்களை மட்டும் உங்களோட கூட இருக்கிறாங்கன்னு எந்த விதத்துல நீங்க நம்பிடாது. திடீர்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வளர்ந்துருப்பாங்க, திடீர்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத நிலையில பொசுக்கு நடந்துடும்.
இதே வாயில இயேசு குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், காது கேட்காதவங்களை கேட்க பண்ணார், என்ன கண் குருடர்களை பார்க்க பண்ணாரு, எத்தனையோ அற்புதங்களை செஞ்சாரு. இவர் சொன்னது மாதிரி அந்த பாட்டையெல்லாம் பாடினாங்க. இப்ப சொல்லிட்டாங்க இவர் என்ன செய்ய சிலுவையிலே அம்மே. எந்த வாயி அன்னைக்கு நல்ல வாயி, இன்னைக்கு நார வாயி. அல்லேலூயா. தான் என்ற ஊழியர் கொடுக்க முடிஞ்ச ஒரு நாள் ஒரு நம்ம செய்தி கொடுக்க தெரியாது, ஆராதனை மட்டும்தான் நடத்தின அந்த காலகட்டம். அப்போ ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் ஜெபிக்கிறப்போ சபையே அபிஷேகத்தில் நிரம்பி கீழே விழுந்து கிடந்துச்சு. ஒரு நாள் கைகாட்டியில் இருக்கிற பிரிட்டோ பாஸ்டர் என்னை கூப்பிட்டு சொன்னார். அப்போ என்னை போட வாடந்தான் கூப்பிட்டார். ரொம்ப சின்ன பையன், கிட்டத்தட்ட 7வது 8வது படிச்சுட்டு இருந்த காலகட்டம். இப்போ கூப்பிட்டு சொன்னார், இந்த ஜனங்களை நம்பிடாது. இன்னைக்கு இந்த ஜனங்க வெளியே நல்லா பாடுறேன்னு சொல்கிற இந்த கூட்டம் ஒரு நாள் என்னத்தை நடத்த தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கணும். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்குது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், உங்களோட பழகிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிற எந்த வார்த்தையும் நீங்கள் என்ன செஞ்சாங்க. அம்மே சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வாயு உங்களை உயர்த்தி பேசிச்சோ அதே வாயு உங்களை தாழ்த்தி பேசும். அம்மே சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தோம். ஒரு சந்தர்ப்ப ஒரு வரலாறை அவர் சொல்றார். ஒரு பிரதர் சொல்றார், ஒரு நபரை காண்பிச்சுட்டு அவர் சொன்னாரு, இவர் பாஸ்டருக்கு கீழே இருந்த ஒரு பாஸ்டர். இவர் யாருக்கு கீழே இருந்தவர்? அவர் சொன்ன தீர்க்க தரிசனம், அவர் செய்யற ஜெபம் எல்லாமே ஜனங்க பார்த்து ஒரு காலகட்டத்தில் இவர் பாஸ்டரை விட நல்ல மேல போயிடுவார் போல இருக்குன்னு நினைச்ச ஒரு ஆள். நினைச்சவர் காலங்கள் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா நண்பர்களோட தவறான விதங்களில் பழகி ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலங்கள் ஆகி ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு இந்த டிரைவராக போய் கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் டிரைவராக சேர்றதுக்கு ஏதோ குறிப்பிட்ட பணங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறப்போ இளையாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நின்றுக்கிட்டுறப்போ ஒருத்தர் சொன்னானா, இந்த மாதிரி கம்மியான விலையில் உனக்கு ஒரு ஆட்டோ வருது, நீ ஆயா அங்கேயெல்லாம் போகிற, இங்கே வாயான்னு கூப்பிட்டார். இதை சொன்ன உடனே ஒரு நாளைக்கு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறவன் 1500 2000 சம்பாதிக்கிறேன், நீ ஆயா அங்கே போகிறேன்னு சொன்ன உடனே அந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு நேராக வந்து இந்த ஆட்டோவை வாங்கியிருக்கிறார். 3வது நாள் ஆட்டோட கம்பெனி தண்ணி, பாவ வாழ்க்கை, மனைவி இறந்து போச்சு, கேன்சர் வியாதி வந்து மனைவி செத்து போச்சு, இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இப்போ அந்த மனைவி சர்ச்சுக்கு போகிற மனைவி இப்போ சர்ச்சுக்கு போகலை. இது மதுபானத்தை குடிச்சிட்டு பாவத்துக்குரிய நிலைகளில் வாழ்ந்துட்டு எந்த நபரை வாயெல்லாம் உயர்த்தி 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 பேசிச்சோ அதே நபரை இன்னைக்கு எல்லா ஜனங்களுடைய நிலைகளும். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவங்க இவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இந்த மாதிரி நிலைகள். யாரையுமே நீங்க உயர்த்தி யாராவது பேசுனாங்கன்னா அடுத்த நாள் என்ன மட்டம் தட்டி பேச போறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில ஜனங்களை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஜெபிக்கிறாரு. இவங்க என்ன செய்யறாங்க, என்ன பேசுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. ஆண்டவரே, ராஜ்யத்தின் எழுப்புதலுக்காக நிக்கிறவங்க தேவ சித்தம் மட்டும் நடந்தா போதும். இவங்க இப்படி பேசணும், இவங்க அப்படி பெருமையா பேசணும், இவங்க என்ன உயர்த்தி பேசணும், இந்த மனநிலைகள் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அறவே வராது. அறவே என்ன செய்ய நம்மளுடைய இருதயம்லாம் இப்படிதான் இருக்கும். அப்படின்னா உம்மை உயர்த்தி உயர்த்தி அவர் மட்டும் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. அல்லேலூயா. மொத்தம் 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். சொல்லுங்க வரிசை என்னென்னது? 1, தன்னைத்தானே வெறுத்துட்டாரு. 2வது பிதாவோட சிஸ்டம். 3வது நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா. 4வது பாயிண்ட் எழுதிக்கிறீங்க. அழைப்பை புரிந்து கொண்டார். தன்னுடைய அழைப்பை அவர் என்ன செஞ்சுக்கிட்டார்? எடுத்து வாசிங்க. லூக்கா 22 67 இருந்து 69 வரைக்கும். நீ கிறிஸ்துவா
நல்லா கவனிங்க. பிலாத்து கேள்வி கேட்கிறார், நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதை எங்களுக்கு சொல்லி என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். நம்ப மாட்டீங்க. நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுதரம் சொல்ல மாட்டீர்கள். என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். என்ன செய்ய மாட்டீங்களா சொல்லுங்க. என்ன இவருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? நீங்க எனக்கு விடுதலை பண்ணவும் மாட்டீங்க. நிச்சயமா நான் சாக போறது உண்மை, நான் உயிர்த்தல போறது உண்மை. ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே என் பிதாவாகிய தேவன் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, வெளிப்படுத்திட்டாரு. என்னுடைய அழைப்பு என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? எதற்காக நான் பிதாவினுடைய வலது பார்சத்திலிருந்து இங்க வந்தேன், எதற்காக இந்த 3 வருஷ ஊழியத்தை நான் செஞ்சேன், எந்த இடத்துக்கு என்னை தேவன் அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார், எந்த இடத்துல நான் நிக்கிறேன், இனிமே என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே பிதாவாகிய தேவன் இவருக்கு என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. அழைப்ப புரிந்த ஒரு தேவன். அல்லேலூயா. சிலுவை மரத்துல இவர் அடுத்த நிலைகளை ஒரு காரியத்தை அவர் புரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் தேவனுக்காக வைராக்கியமா நிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க உங்களோட கூட இருக்கிற ஜனங்களை புரிந்து கொள்வது எப்படியோ, இதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் தந்த அழைப்பை இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் புரிந்து கொண்டால், பிளாத்தல்ல யாரு கேள்வி கேட்டாலும் என்ன செய்ய முடியும் நம்மளால. இவருக்கு அமைதியா இருந்துட்டாரு. ஏன்னா நான் என்ன பேசினாலும் இவர் பிளாத்து எப்படியாவது விடுதலை பண்ணிடலாம்னு என்ன செய்யறாரு. இவர் நினைக்கிறாரு, இயேசுவுக்கு நல்லா தெரியும் என்னை விடுதலை பண்ணவே மாட்டாங்க, எனக்கு சிலுவை என்கிற அந்த மரம் என்ன செய்யப்பட்டுருச்சு, நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. எனக்கு மரணம் என்பது நிர்ணயம், உயிர்த்தெழுதல் என்பது நிர்ணயம். இதுக்கடுத்து நான் வலது பாரிசத்துல உட்கார போறதுங்க நிச்சயம். அல்லேலூயா. நீங்க அழைப்பை விட்டுட்டு தடுமாறாதீங்க. கொஞ்ச நாள் நான் வைராக்கியமா வாழுவேங்கிற என்ன செய்ய சொல்லிட்டு, கொஞ்ச நாள் நான் என்ன செய்வேன், ராஜ்யத்துக்காக நிக்க போறேன்னு சொல்லிட்டு, கொஞ்ச நாள் நான் வைராக்கியமா வாழ போறேன்னு சொல்லிட்டு, சில பேர் சின்ன பிள்ளைகள் சொல்லிடுவாங்க, நான் ஃபுல்லா கர்த்தருக்காக தாங்க நிற்பேன், முழு நேரம் ஊழியம் என் பிள்ளை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருது சொல்லிடுறது. அடுத்த நிலைகள்ல சொல்றது, இல்ல இல்ல நான் பார்த்தேன், என் வேலையை பார்த்துட்டு என்ன சரி இல்ல, உங்க அழைப்பை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. பாடல் ஊழியமான பாடல் ஊழியம், ஜெபக்குழு ஊழியமான ஜெபக்குழு ஊழியம், சுவிசேஷ ஊழியமான சுவிசேஷ ஊழியம், பாஸ்டர் ஊழியமான பாஸ்டர் ஊழியம், நான் கர்த்தருக்குரிய காரியத்துல கொடுக்கிற காரியம்னா கொடுக்கிற காரியம் இல்ல, சபையில முக்கியமான பொறுப்புகள்ல நான் இருக்கிறேன்னா அந்த பொறுப்புகள்ல இருக்கிறது. அழைப்பை தெரிந்து கொண்டு ராஜ்யத்துக்காக நிற்கக்கூடியவர்களாய் இயேசுவை போல நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். பாடுவோமா? நீர் நல்லவர் சர்வ வல்லவர். பாடுவோமா? நீர் நல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. கைத்தட்டி, அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும், அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். ஆமா, மனதுருகும் தெய்வமே இயேசையா, ஆமென். மனதுருகும் தெய்வமே. முதல் பாயிண்ட் சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க, மனப்பாடம் பண்ணி தன்னைத்தானே பிதாவினுடைய சித்தத்தை ஜனங்களை புரிஞ்சு கொள்ளணும், அழைப்ப. அல்லேலூயா. அடுத்த காரியம் நீங்க புரிந்து கொள்ளுங்க, நாளைக்கு காலையில இவரை கொண்டு போய் என்ன செய்ய போறாங்க, அவமானப்படுத்த போறாங்க, குற்றப்படுத்த போறாங்க, சிலுவையில் அறைய போறாங்க. நைட்டு ஃபுல்லா நிறைய வேதனைகளை அனுபவிக்க போறாரு. நைட்டு ஃபுல்லா கெத்செமனேல ஜெபிக்க போறாரு. யாருக்காக? அவருக்காக ஜெபிக்க போறாரு. அதுக்கு முந்தின நாள் இவர் யாரை கூப்பிடுறாருன்னா பேதுருவை கூப்பிட்டு சொல்றாரு, பேதுருவே, உன்னைய பிசாசானவன் சோதிக்கலான்னு சொல்லி, புடமிடலான்னு சொல்லி, உன்னை முறையில போட்டு உன்னை என்ன செய்யலாம், புடைக்கலாம்னு சொல்லி உனக்கிட்ட உன்னைய குறிச்ச இடத்துல வேண்டிக் கொண்டான். நானும் உனக்காக என்ன செஞ்சேன்,
பிதாவின் இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் முதல் சொன்னது மாதிரிதான் முதுகுல குத்து வாங்குறாரு இயேசு, முன்னாடி இருக்கிற பேதுருவை ஆறுதல் படுத்துறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? நாளைக்கு நடக்க போகிற மரணத்துக்கு முன்பாக தன்னை குறிச்சு ஜெபம் பண்ணாம இன்னொருத்தனுக்கு நடக்க போற ஆபத்தை குறிச்சு ஜெபம் பண்றாரு பாருங்க. எவ்வளவு பெரிய பிரதான காரியம் பாருங்களேன். முறைப்படி என்ன செய்யணும்? என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்குது, என் நிலைமை என் குடும்பத்து காரியமே பெரிய அக்கப்போரா இருக்கியா, நான் என்ன செய்யறேன்? எனக்காக ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல நான் எப்படியா உனக்காக ஜெபம் பண்றது அப்படின்னு இயேசு என்ன செய்யல. பேதுருவுக்கு நடக்க போறது பெரிய பிரச்சனையா, மரணமா? அதெல்லாம் இல்ல. என்ன செய்ய போறாரு? ஒரு 3 இடத்துல மறுதளிக்க போறாரு, மறுபடியும் பின்னிட்டு போறாரு. இயேசு வந்து கூட்டிட்டு வர போறாரு. இது ஒரு பெரிய காரியமா? ஆனா பாருங்க, தனக்கு நடக்க போகிற ஆபத்துக்கு முன்னாடி தன்னோடு கூட இருக்கிற சிநேகிதனுக்காக ஜெபிக்கிற உணர்வு, இது இயேசுவை தவிர, இயேசுவுக்குள்ள வாழுகிறவனை தவிர வேற யாருக்கு இந்த உணர்வு என்ன செய்யும்? யாருக்கு வராது? ரத்தத்தின் பெருந்துளிகளாய் அவருடைய வேர்வைக்குள்ள இருந்து நரம்புகள்ல வெடிச்சு ரத்தம் வெளியில வர்ற அளவுக்கு இவருடைய பிரச்சனை இருக்கிறப்போ இன்னொருத்தனுக்காக ஜெபிக்கிறதுக்கு எப்படிங்க மனசு வருது? எப்படி மனசு? அல்லேலூயா, ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 நெருக்கடிகள் இருக்கலாம், 1000 உபத்திரவங்கள் இருக்கலாம். ஐயோ என் பிரச்சனை தாங்க முடியாதுங்கிறத நம்ம நினைக்கலாம். இதை எல்லாத்தையும் அவர் சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்காக திறப்புல நின்று கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது புலம்பி ஜெபிக்கிறாங்க பாருங்க. இவங்க தான் இந்த பூமியில வெளிச்சத்தை கொடுக்கிறவர்கள், இவங்க தான் இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அடுத்து நேரம் இல்லை இல்லையா, வேகமா நான் நினைக்கிறேன் எருசலேம் குமாரத்திகள்லாம் வர்றாங்க, வந்துட்டு ஆண்டவரை பார்த்து அழுகிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் குமாரத்திகளே, நீங்க எனக்காக அழுகாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிறேங்க, நான் ரொம்ப பாடு தாங்க முடியல, நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு சாவு வரப்போகுது, எனக்கு வந்து கஷ்டம் இல்லாம இந்த சாவு சாகணும், எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேங்கன்னு இயேசு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அந்த இடத்துலயும் இவருடைய வார்த்தையினுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கா அப்படின்னா, எருசலேம் குமாரத்திகளே, நீங்க எனக்காக ஜெபிக்காதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க. மரணத்தினுடைய கடைசி தருவாயிலே கூட ஜனங்களை நினைச்சாரே ஒழிய, அதாவது அந்த கடைசி மரணத்தினுடைய நிலைகள்ல கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்க நினைச்சாரே ஒழிய. அல்லேலூயா. தெரியும் இந்த அமெரிக்காவில் இருந்த ரெட்டை கோபுரம், அந்த ஃப்ளைட்டு மோதி அது பெரிய ஆபத்துக்குரிய நிலைகள் உண்டானுச்சு இல்லையா. அந்த நாட்களில் ஒரு ரட்சிக்கப்பட்டவர், அவர் தான் இங்கே வந்து டீ வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரியான வேலைகளை பார்க்குற நபர் மேலே கிட்டத்தட்ட ஒரு, அது எத்தனாவது மாடின்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த மாடியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும். இவர் என்னென்னா, இவருடைய வேலை என்னென்னா, எப்பெல்லாம் இவங்க வேலைக்கு கூப்பிடுறாங்களோ அப்போ அந்த டீ வாங்கி கொடுக்குறப்போ, மற்ற காரியங்களை அந்த ஃபைல் எடுத்து கொடுக்குறப்போ, சின்ன சின்ன காரியங்களை செய்கிறப்போ இவர் போய் சொல்லுவாரா, இயேசு உங்களை நேசிக்கிறார் சார், இயேசு தான் சார் உண்மையான ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு, அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ ஒரு நாள் இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பி வர்றப்போ, என்னைக்கும் மனைவி கிட்ட ரொம்ப சுவிசேஷத்தினுடைய, மனைவி ரசிக்கப்படாத நிலையில இருந்தவங்க, மனைவி கிட்ட சுவிசேஷத்தை சொல்லாதவர் அன்னைக்குன்னு உட்காந்து சொல்லிட்டு, நான் போறேமா அப்படின்னு சொல்லிட்டாரு. போயிட்டு வர்றமாங்கிற வார்த்தையை என்ன செய்யுது. இப்போ அந்த ரெட்டை கோபுரத்தில் அந்த ஃப்ளைட்டு மோதிருச்சு. இவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது ஒரு வரலாறு நடந்த சம்பவம். அது அந்த இது வந்து அந்த புக்கில் இருந்த காரியம் நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அவருடைய பேர் எழுந்திருந்தது நான் மறந்துட்டேன்.
அப்போ இந்த அந்த 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 கோபுரத்தில் அந்த ஃப்ளைட்டு மோதின அந்த உடத்த நேரத்தில் இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க சரிஞ்சு கீழே விழுக போகிற அந்த சூழ்நிலையில் எல்லாரும் அவரவர்கள் அந்த இடத்துல படுத்தபடியே என்ன செய்கிறாங்க, அடிபட்டதோடு அவங்க கிடக்கிறப்போ கூட கிட்ட இவர் மெல்ல போய் தவழ்ந்து போய் ஒவ்வொரு நபரையும் கையை பிடிச்சிட்டு சொன்னாரா, ஐயா இது கடைசி விளிம்பினுடைய நேரம், இந்த நேரத்தில் அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த நேரத்தில் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அந்த கடைசி விளிம்பினுடைய நேரத்தில் போய் என்ன செஞ்சிருக்கு. தப்பி பிழைத்த ஒரு நபர் சொன்ன சாட்சியினுடைய செயல்பாடு. இப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, கடைசி நேரத்துல கூட இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உணர்வுகள் இருந்ததோ தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் கடைசி மரணத்தினுடைய தருவாயிலையும் கூட இந்த உணர்வுகள் தான் உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. நீங்க மரணத்தினுடைய நேரத்திலையும் கூட தன்னை யோசிக்காம பிறரை யோசிக்க வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள தோன்றினாலே இயேசு உங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அர்த்தம். ஒரு இவருடைய பேர் எனக்கு தெரியல, அவருக்கு நெஞ்சு வலி தாங்க முடியல. இந்த நாள் பார்த்த ஒரு சாட்சி, நெஞ்சு வலி தாங்க முடியல, ரொம்ப ஒரு வயசானவர். இவர் ஃபோன் அடித்து தன்னுடைய பர்சனல் டாக்டரை அவர் கூப்பிட்டு எனக்கு நெஞ்சு வலி தாங்க முடியல, வீட்டில் யாரும் இல்லை, தயவா என்ன செய்யுங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறாரு. கூப்பிட்ட உடனே இவர் என்ன செஞ்சிருக்கிறார், நான் வர்றேன்னு சொல்லி இவர் வந்திருக்கிறார். மேல் மாடி, இப்போ மாடியில் இவர் ஏறி போகணும். இப்போ ஏறி டாக்டர் நடந்து போறாரு. இந்த பேஷண்டா இருக்கிறாரு, நெஞ்சு வலியா இருக்கிறாரு, அவரை விட அதிக வயசுள்ளவர், கொஞ்சம் கூடுதலான வயசுள்ளவர். இவர் மேலே ஏறி போய் இவரை குறித்து நல்லாவே அந்த டாக்டருக்கு நல்லாவே தெரியும். இவர் மேலே ஏறி போய் ரொம்ப அந்த படிக்கட்டு ரொம்ப இதாக இருந்ததுனால ஏறி போயிட்டு நேராக போய் ஒரு சேர்ல போய் உட்காந்துட்டு அப்பாடா அப்படின்னு அந்த வயசான நிலைகளில் போய் சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டார். வந்த டாக்டருக்கு என்ன வந்துருச்சு, இப்ப இவர் சொல்லி இருக்கிறாரு, ஐயோ நெஞ்சு வலி தாங்க முடியலையேன்னு சொல்லி நெஞ்ச பிடிச்ச உடனே நெஞ்சு வலிச்சுட்டு இருந்துச்சே. அவர் என்ன செஞ்சிட்டாரு, வேகமா எந்திரிச்சவரு நேர போய் தண்ணி எடுத்துட்டு தான் பெட்டிக்குள்ள வச்சிருந்த அவர் கொடுத்த பழைய மாத்திரை எடுத்து கொண்டாந்து இவர் நேர கொண்டாந்து இவர்கிட்ட கொடுக்கிறார். கொடுத்துட்டு இவரை சாப்பிட வைக்கிறார். மாத்திரையை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/4 மணி நேரம் அந்த இடத்துல நிற்கிறார். இப்போ மறுபடியும் இந்த டாக்டர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இப்படி கண்ணை மூடிக்கிட்டே இருந்த ஒரு மறுபடியும் எந்திரிச்சிட்டு அந்த மாத்திரை பையை எடுத்துக்கிட்டு இப்படி அந்த ட்ரெஸ்ஸை இது பண்ணிட்டு நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறார். போகும்போது தன்னுடைய அட்டையை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட 2500 ரூபாயோ அவ்வளோ பில்லு, நான் வந்த ட்ரீட்மெண்ட்டுக்குரிய பில்லு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ இவருக்கு ஒன்றும் புரியலை. ஐயா டாக்டர் ஐயா, வலிச்சது எனக்கு, கூப்பிட்டது நான், ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு வலிக்குதுன்னு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா பார்த்தது யாரு, நான், காசு என்கிட்ட கேட்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, உங்களை குறித்து எனக்கு நல்லாவே எனக்கு என்ன செய்யும், எனக்கு தெரியும், எனக்கு நெஞ்சு வலியே எனக்கு இல்லை. நான் மேல வந்த உடனே இதுக்கு முன்னாடி நீங்க தனிமையாவே உட்காந்து உங்களை குறிச்சே யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இப்ப தன்னை குறித்து யோசிப்பவனுக்கு தன்னுடைய வழியினுடைய நிலை தெரிஞ்சு. இப்ப நீங்க பிறரை குறித்து யோசிச்ச உடனே உங்களுடைய வழி உங்களுக்கு என்ன செய்யும். இப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, தன்னையோ தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய பிள்ளைகளையோ தன்னுடைய வாழ்க்கையோ நினைக்கிற நபர்கள் தான் தன்னுடைய நிலை இப்படின்னு வாழ்றவருக்கு தான் குடும்பத்தினுடைய கஷ்டம் மட்டும்தான் பிரச்சனை. ஆனா பிறருக்காக வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, தனக்குள்ள இருக்கிற பாரம் அவங்களுக்கு என்ன செய்யாது பெருசா. அதனாலதான் அந்த பாட்டை படிச்சோம், சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் பாடுங்க. அப்படி சிலுவை சுமந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கைகளை தட்டி சொல்லுங்க, இடுக்கமான வாசல் வழியே சொல்லுங்க. அப்படி நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் அழிந்திடும். சொல்லுங்க. நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் அழிந்திடும்.
கடைசி ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க, மனப்படம் பண்ணிருங்க. தன்னைத்தான் வெறுத்தார், பிதாவின் சித்தத்தை செஞ்சாரு, ஜனங்களை புரிஞ்சுக்கிட்டாரு, அழைப்பை புரிஞ்சுக்கிட்டாரு. புரியல. தனக்காக ஜெபிக்க வேண்டிய இடத்துல தனக்காக ஜெபிக்கிறத விட மற்றவர்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு நிலையை என்ன செஞ்சார், கொண்டுட்டு வந்தாரா? கடைசியா நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவமானங்களை செய்தார். சிலுவைங்க கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இப்போ அவமானம் அப்படின்னு லைட்டாக வந்துட்டாலே நம்மளால ஒரு என்ன செய்ய முடியல, இப்போ தாங்கிக்கிற முடியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக முழு அவமானத்தை என்ன செஞ்சார்? முழு யோசிச்சு பாருங்களேன், தன்னுடைய நாக்கில் இருக்கிற முழு எச்சியையும் உமிழ்ந்து ஒருத்த மூஞ்சில துப்புனா எப்படி இருக்கும்? இந்த அவமானத்தை அவர் செய்கிறார். நைட்டுக்குள்ள சாட்டை வச்சு அடிக்கிறாங்க. அந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். தியேட்டர்ல பெங்களூர்ல ஓடிச்சு. அந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல ஓடின படம் பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட். அது அந்த ஜீசஸ் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில அவர் பட்ட அந்த சம்பவத்தை மட்டும் அந்த படத்துல எடுத்திருப்பாங்க. அந்த சாட்டைய ஓங்கி அடிப்பாங்க. அந்த சாட்டையில பலவிதமான நரம்பா கொக்கியா இருக்கும். அதை ஓங்கி முதுகுல அடிச்ச உடனே அது அப்படியே கொக்கி போய் எல்லா இடத்துல இடஞ்சுக்கும், அப்படியே கவிக்கிறோம். அப்படியே நேச்சுரலா இருக்கும். அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அது அப்படியே அந்த சாட்டையை பிக்கிறப்போ ரத்தம் அப்படியே பீறிட்டு வரும். எனக்காக எல்லா அவமானங்களையும் செய்தார். எருசலேம் வீதியில அந்த சிலுவையை தூக்கிட்டு அவர் நடந்து போறப்போ ரத்தம் சொட்டு சொட்டா வடிய அந்த வீதிகள்ல ரத்தம் சிந்த அந்த அவமானங்களை எல்லாத்தையும் நமக்காக சகித்தாரு. நமக்காக அந்த அவமானங்களை ஏற்றுக்கொண்டாரு. கேக்குறான், கண்ணத்தை கட்டிவிட்டு ஓங்கி பலாறு அரைஞ்சிட்டு கேக்குறான், உன்னை அடிச்சது யாருன்னு தெரியுமா சொல்லு. சிலுவையில தொங்குறாரு. திடீர்னு இவர் சொல்றாரு, ஏலி ஏலி லாமா சபஸ்தானி சொல்றாரு. இருக்கிறவங்க நக்கல் பண்றாரு. எலியாவை கூப்பிடுறான், வரட்டு காப்பாத்துறாரு. பாப்பா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சிருஷ்டித்த மனிதர்கள் மூலமாய் அவமானங்களை சந்திக்கிறப்போ அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவமானம் என்பது ஒரு பெரிய பாரம் கிடையாது, பெரிய சுமை கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நமக்கு அவமானங்கிறது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் பிரச்சனை. அல்லேலூயா. நீங்க பார்த்திருப்பீங்க, வட இந்தியாவில் தங்களுடைய கணவனும் மனைவியும் ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க போன இடத்துல பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சு அடிச்சு மனைவியை ட்ரெஸ் இல்லாம அடிக்கிறாங்க. கணவர் அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அடிக்கிறார், அவங்களே அடிக்கிறாங்க. இந்த மனைவியை ட்ரெஸ் இல்லாம அடிக்கிறப்போ இவர் அந்த அவமானங்கள் அந்த இடத்துல 2 பேரும் சகிச்சுட்டு மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன்ல நின்றுட்டு சொல்றாங்க, 2 பேரும் நாங்க எல்லாரையும் நாங்க மன்னிச்சிட்டோம். தேவனுடைய பிள்ளைகளை தவிர வேற யாருக்கு இந்த உணர்வு என்ன செய்யறது? எனக்காக தண்டிக்கப்பட்டார். எனக்கு என்ன, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில சுமந்து தொங்கிட்டு எல்லாருக்கிட்ட கேட்கிறப்போ பிதா கிட்ட அவர் சொல்றாரு, நீர் எவ்வளவா இந்த ஜனங்களை நேசிக்கிறீங்கிறத அடையாளமா வெளிப்படுத்துறதுக்காகத்தான் 2 கைகளையும் விரிச்சிட்டு சொல்றாரு, நான் இவ்வளவா இந்த ஜனங்களை நான் என்ன செய்யறேன். அல்லேலூயா. நமக்காக ஒரு பிரசிடண்ட் கூட அடி வாங்க மாட்டார், நமக்காக ஒரு கலெக்டர் அடி வாங்க மாட்டார், நமக்காக ஒரு எம்எல்ஏ எம்பி நமக்காக அடி வாங்க போறதில்லை. ஆனா தன்னுடைய முழு ரத்தத்தையும் முழு ஜீவனையும் நமக்காக கொடுத்தாரு. அவமானங்களை சந்திச்சார். அல்லேலூயா. இத்தனை அவமானங்களுக்கு பிறகும் இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் இந்த நாள்ல இந்த சிலுவை தியானத்தினுடைய கூடுகையில என்கிட்ட ஆண்டவர் எதை பேசினாரோ அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு, ராஜ்யத்தின் எழுப்புதலுக்காக நிற்கக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை ஒவ்வொன்றையும் நீங்க கையில பிடிச்சு வாழ ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோட செயல்படுவார்கள். எழுந்திருக்க அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சோம்.
Jesus. Hallelujah. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. காசினில் மேலவர் போ எவரையும் கண்டதுமில்லை அம்மா. காசினில் மேலவர் போ எவரையும் கண்டதுமில்லை அம்மா. கடைசி ஒரு 5 நிமிஷம் தான். எல்லாரும் கண்களை மூடி, உங்களுக்கு பாட தெரியாட்டினாலும் இந்த பாட்டை உணர்ந்து காது கொடுத்து கேட்டு கர்த்தர் அப்படியே ஆராதிப்போமா? அப்படி பேச தொடங்கினாலும் பேச்செல்லாம் பேரின்பம் கொள்ளுதம்மா. பேச தொடங்கினாலும் பேச்செல்லாம் பேரின்பம் கொள்ளுதம்மா. பார்க்க தொடங்கினாலும் பார்வை எல்லாம் பாவிகள் மேலே அம்மா. பார்க்க தொடங்கினாலும் பார்வை எல்லாம் பாவிகள் மேலே. இயேசுவுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும். ஆமே. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. காசினில் மேலவர் போல் எவரையும் கண்டதுமில்லையம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. காசினில் மேலவர் போல் எவரையும் கண்டதுமில்லையம்மா. சிலுவை மரத்திலே இரத்தத்தை சிந்தி மடிந்தாரம்மா. சிலுவை மரத்திலே இரத்தத்தை சிந்தி மடிந்தாரம்மா. உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்போடு வந்தாரம்மா. உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்போடு வந்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. காசினில் மேலவர் போல் எவரையும் கண்டதுமில்லையம்மா. காசினில் மேலவர் போல் எவரையும் கண்டதுமில்லையம்மா. பிரதர், நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும், நீங்க உலகமே சுத்தி பார்த்தாலும் இவரை போல ஒரு தெய்வத்தை நீங்க பார்க்கவே முடியாது. இவரை போல ஒரு ஆண்டவர் இந்த பூமியில இல்லை. தன்னுடைய ஸ்தானத்தை எல்லாத்தையும் இழந்தவராக எனக்காக இந்த பூமிக்கு வந்து முழு ரத்தத்தையும் சிந்தி இன்னைக்கு வரைக்கும் நாம சரியான வாழ்க்கை அவருக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்காம இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுகிற இந்த ஆண்டவரை தவிர இந்த உலகத்துல நீங்க தேடி பார்த்தாலும் ஒரு தெய்வம் கிடைக்காது. ஆண்டவரே, அன்புக்காக நன்றி, அன்புக்காக நன்றி, அன்புக்காக நன்றி.
மட்டும் சொல்லுங்க. எங்கே சுமந்து போகிறீ சிலுவையை, எங்கே சுமந்து போகிறீ, எங்கே சுமந்து போகிறீ, இந்த காணல் முழுதும் அங்கம் முழுதும் நோக ஐயா என் இயேசுநாதா, எங்கே சுமந்து போகிறீ சிலுவையை, எங்கே சுமந்து போகிறீ. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவை சுமந்து இன்னைக்கு வெற்றி சிறந்தவராய் எங்களை வாழ வைக்கிற உம்முடைய அன்புக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படி எல்லாம் பிள்ளைகள் வாழ, இந்த வார்த்தைகளின்படி பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பூமியில் ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதற்காக அதனால் நாங்கள் மன்னிக்கப்பட்டோம் ஆண்டவர். எங்களுக்காக அவமானம் அடைந்தீர் ஆண்டவர். இன்னைக்கு அதனால நாங்கள் நீதிமான்களாய் நிற்கிறோம் ஆண்டவர். உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கிருபையில் ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.